ஜான் சாப்பர் என்ன பண்ணிட்டாப்புல, அவர் தான் கடவுளே இறக்கி கையில் வச்சுருக்கவர் தானே. ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியல நித்யானந்தா மாரி. நித்யானந்தா சன்ரைஸ் வெயிட் வெயிட் சன்ரைஸ் 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 சன்ரைஸ்னு விரலால் தூக்குறாரு. சூரியன் வருது. அட ஞான சூரியங்களா, நீ கையை தூக்கலனாலும் சூரியன் வெளில வரதான் செய்ய போகுது. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நித்யானந்தா இந்தியாவில் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியலை ஒரு போக்சோ வழக்கில். அதே தான் ஜான் ஜெபராஜம். இவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன் செல்லை அமைச்சிட்டு எஸ்கேப்பு. எதுக்குடா வம்பு, பேசி ஈஸி சரி கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம். இதில் ஆஃப் பண்ண முடியாது. மேட்ரு பஸ்ட் ஆகிட்டு டிவிக்காரங்க ஊதுறாங்களா இல்லையா, யூடியூப்பில் உட்காந்து எல்லாம் ஊதி விட்டாச்சு மேட்ரு. இனிமேல் இது ஒன்றும் ஸ்டாப் ஆகாது. வழக்கு போட்டிருக்காங்க. செக்ஷன் 9 ஆஃப் 1 M4 போக்சோவில், செக்ஷன் 10 செக்ஸுவல் அப்யூஸ் 2 வழக்கு போட்டிருக்காங்க. இந்த குழந்தைங்களை அவர் எப்படி நான் மிரட்டிருக்கான், வெளியே சொன்னால் அவனை கொலை பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்க தானே, பயந்துருப்பில்லை, ஆடு தெம்பாக இருக்கான், கொண்டு போடுவான்னு இப்படியா சொன்னோன்னா மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ரு. பயப்பிள்ளை இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான்.